ஓம் ஷேம்லாய வித்மகி கலகஸ்தாயி தீமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, காலம் உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகும் கஜகேசரி யோகம். குருபவனுடைய வக்ர நிவர்த்தியால் 120 நாட்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகும் குரு பகவானால் மிதுன ராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சம்பவங்களை மாற்றத்தோடு, திடீர் மாற்றத்தோடு குருவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. மிக முக்கியமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் உறுதியா நடைபெற போகுது. அது என்னன்றதை இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுங்க. மேலும் இந்த பதிவுல மட்டுமல்லாமல் நம்மளுடைய சேனல்ல கூட ஏற்கனவே மிதுனராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் சனிவனுடைய முக்கியமான பயிற்சி சேர்க்கையினுடைய பலங்கள்லாம் பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாம செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசி ராசிநாதன் புதன் பகவான் காலப்புருஷத்துவப்படி 3ஆம் வீடாக வரக்கூடியது. முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. எடுக்கிற முயற்சியில வெற்றி அடைந்தே தீரணும். அதுவரை உங்களுடைய இறுதி மூச்சு வர அதுக்குண்டான முயற்சியை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்து ஒரு குழப்பங்களை, ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஜெயிப்புமா இல்லை தோத்துருவோமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே உங்களை வச்சிருந்திருப்பார். ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. அதனால 1000 உறவுகள் உங்களை சுத்தி இருந்தும் தனியா போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் கடந்த 120 நாட்களாக வக்ரமா இருந்தாரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஜூன் 2க்கு பிறகு பெயர்ச்சி அடைகிறாரு. கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு 2ஆம் வீட்டில். அப்போ மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 84 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோக நாட்களாக இருக்க போகுது. அந்த ஒரு 84 நாட்கள்ல குரு பகவான் இதுவரை செய்யாத ஒரு மாற்றத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறாரு. தீர்க்கப்படாத மிக முக்கியமான 3 பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்க போறாரு. மிக முக்கியம் குடும்பத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். சரிங்களா? பொதுவா இந்த ஜோதிடத்துல 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள்ல குரு வந்து அமரும்போது, அதாவது லக்னத்துக்கோ ராசிக்கோ வந்து அமரும்போது அது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்து. அதனால என்னங்க நடக்கும் அப்படின்னா, திடீர் பெயர் புகழ், திடீர் கௌரவம், முக்கிய பொறுப்புகள், பதவி வாய்ப்பு கிடைக்க போது உறுதி. அப்போ இந்த 84 நாட்கள்ல மிதுனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவியும் பொறுப்பும் கண்டிப்பா கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அந்த அரசு வேலைக்குண்டான வாய்ப்பும், வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துல முக்கியமான பொறுப்புகளும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, காலேஜில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களை கௌரவிக்கிற மாதிரி உங்களுக்கு விருதுகளோ பரிசுகளோ கிடைக்கும். அதுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஜெயிப்பீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். தனக்காரகனே குருவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் 7ஆம் இடம், தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 7க்குரிய ராசியில் அமரும் போது எதிர்த்து வரக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் உறவுகளால் பண ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்க கொடுத்தது உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க போட்ட உழைப்பு முயற்சிக்குண்டான பலன் இப்ப கிடைக்கும். ஏன்னா 10ஆம் வீடான மீனத்துக்கு இந்த குருவான அதிபதி. 10ஆம் வீடு கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம். அப்போ ஏற்கனவே பார்த்த ஒரு தொழில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கியோ கிடைக்க வேண்டிய லாபமோ இப்பொழுது கிடைக்கும். ஸோ 7க்கும் 10க்கும் உரியவன் ராசியில் அமர்க்கும் போது நிச்சயமா அதனால ஒரு நன்மைகள் உண்டு. உறவுகளால நண்பர்களால வருமானம் இருக்கும். தொழில் மற்றும் வேலை ரீதியான லாபங்கள் கிடைக்கும். அது எந்த மாற்று கருத்து. சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையை 5ஆம் வீட்டை பார்ப்பாரு. அது எது? துளாராசி. அதற்கு அதிபதி சுக்கிரன். அப்போ குறிப்பிட்ட பெண் குழந்தைகளாலும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு சில சுபகாரியங்கள் நடக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு கடமை முடியும் சொல்லலாம். அல்லது குழந்தை பாக்கியமே இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் கைகூடும். காதல் நீட்டா ஒரு நல்ல ஒரு விசேஷத்தோட கல்யாணத்துல முடிவடையும். பிரச்சனையா போய்கிட்டு இருக்கக்கூடிய காதலுக்கு பச்சை கொடி காட்டு விடுவார் இந்த குரு பகவான். கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவார். ஓகேங்களா? அடுத்து 7ஆம் பார்வை தனுசு ராசியை பார்க்கிறாரு. அந்த தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அது வந்து ஒரு உபய ராசி. அப்போ வெளியில் இருந்து உறவுகள் வீட்டுக்குள் வரும். அப்படின்னா என்னன்னா திருமணம் நடக்கும். ஸோ வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, உங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கு ஏதோ ஒரு திருமண காரியங்கள் நடக்கும். அப்போ வெளியில் உள்ள வேற ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பமாக உருவாகும். ஓகேங்களா? மற்றவருடைய பழக்க வழக்கம் விரிவடையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல,
உங்களுக்கு புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் கிடைப்பார்கள். அதே போல தாங்க தொழில் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. தொழில் ரீதியான அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய ஒரு வேற இடத்துக்கு டிராவல் பண்ணி பயணம் செஞ்சு அதனால ஒரு நல்ல ஒரு நபர்களை நீங்க சொந்த பந்தமா உறவுகளாக மாத்திக்குவீங்க. தங்க நகை அடமானத்தில் போன தங்க நகை மீட்டெடுக்க முடியும். மற்றவருடைய பணம் காசு அல்லது கார் வண்டி வாகனத்தை அல்லது சொத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். ஸோ ஓனர் அவங்க தான், ஆனா நீங்க தான் அனுபவிப்பீங்க. கஜகேசரி யோகம் அப்படின்னா ராஜ்ய பதவி கிடைக்கும். சரிங்களா? ஒரு முக்கியமான நிறுவனத்தில் பொறுப்போ அல்லது சொத்து பத்துகளுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதிகாரமும் அரசு வேலைகளோ அல்லது அந்தஸ்தோ அல்லது ஆஸ்தியோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக 9ஆம் பார்வையா கும்பராசியை பார்க்கிறார். கும்பத்தில் கூட ராகுவுக்கு குருவுடைய பார்வை மீண்டும் கிடைக்குது. 9ல் யார் இருக்கா? ராகு இருக்கிறார் கும்பராசியில. அப்போ அரசியல் பதவி, சினிமா வாய்ப்புகள் மற்றும் மிக முக்கியமா அந்த பதவி வாய்ப்போடு சேர்த்து டிரான்ஸ்ஃபரும் இருக்கும். வேற ஒரு இடத்துக்கு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, தப்பிச்சா போதும்னு நினைச்ச உங்களுக்கு அந்த தப்பிக்கக்கூடிய நேரத்துல அடிச்சது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷனோட சேர்த்து அந்த வழிவகுத்து கொடுக்கும். சில பேருக்கு இந்த திருமணம் முடிச்சு வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு இடத்துல குடிபோகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது மிகப்பெரிய நல்லது. ஏன்னா இருக்கிற பிரச்சனைலேருந்து நீங்க எஸ்கேப் ஆவீங்க. அது கண்டிப்பா நடக்கும். குடும்பத்துல இனிமேலாவது ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அதுல எந்த மாற்றங்கள், குழப்பம் தீரும். குடும்பத்துல தகாத உறவுகள், தேவையில்லாத நபர்கள் அல்லது தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், இதுக்கு அடிமையா இருந்த நபர்கள் மூலமா சில பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை தலைகீழா மாறும். மிதுன ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பா இந்த நேரத்தில் சொத்துக்கள் சேர்க்கையோடு சேர்த்து உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகி இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சிருந்தா அதுல இருந்து மீண்டு வருவீங்க. மிக முக்கியமா ஜூன் மாதத்திற்கு பிறகு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கும், உங்களை விட்டு விலகி சென்ற பிள்ளைகள் ஒன்று சேர்றதுக்கும், பிள்ளைகள் வழியில ஒரு சுபகாரியம் செய்வதற்கும், மேலும் வரவேண்டிய தனம் பணம் பொருள் வந்து சேர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்கும். அதுக்கு ஆணி வேறு மாதிரி, அதுக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி இந்த 84 நாட்களில் உங்களுக்கு இந்த குருவான் சாதகமாக சேர்ப்பாரு. தீர்க்கப்படாத பிரச்சனைகள், காதல் பிரச்சனை, பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளிகள் அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த 3 பிரச்சனை தீர்த்து கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு ரெகக்னேஷனை, ஒரு நல்ல ஒரு பெயர் புகழை இந்த குருவான் எடுத்து கொடுப்பாரு. அதன் மூலமா அடுத்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வருமானத்தோடு சேர்ந்து வாழ்க்கையும் மாற்றி விடுவார். இனி உங்களுடைய வாழ்க்கையில வசந்த காலம் உறுதிதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னா, கோயிலில் இருக்கக்கூடிய யானைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ முடிந்த அளவு மஞ்சள் நிற வாழைப்பழம் நிறைய இடங்களுக்கு தானம் பண்ணுங்க. கோயில் உள்ளவங்களுக்கு, பக்தர்களுக்கு, வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கும்போது மிகப்பெரிய நன்மை நடக்கும். அதே போல கோயில்ல வாழைக்கன்று தானமாக கொடுக்கிறது உங்க குடும்பத்துல வாரிசு தலைப்பதற்கு அது சிறந்த பரிகாரம் அமையும். ஸோ கோயில்களில் வாழைக்கன்று தானமாக கொடுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுடைய வாழ்க்கை அமையும். மிதுனராசிக்காரங்க இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகும். தவறான ரீதி பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாராகியம். திருவடி சரணம்.